கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் அருமை ஆண்டவர் இயேசுவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். இது கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் சுகமாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் எல்லாவிதமான ஆசீர்வாதங்களை பெரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இந்த செய்தியானது இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவர்கள் ஆட்டு இடையர்கள் மந்தையை அவர்கள் காத்து கொண்டிருந்தான வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை முதலாவது அவர்களிடத்திலே பிரவேசித்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை சுற்றிலும் அவர்களை பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஓ, இது என்னவா இருக்குமோ, என்னவா இருக்கும்? இவ்வேளையிலே இப்படிப்பட்டதான ஒரு பிரகாசமான மகிமையை நாம் கண்டோமே, இது என்னவா இருக்கும்? அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் பயந்த காரியத்தை உங்களுக்கு நிறைவேற்ற, எதை குறித்து நீங்கள் கலக்கம் அடைந்தீர்களோ அந்த காரியத்தை உங்களுக்கு நிறைவேற்றி தர, எதை குறித்து நீங்கள் ஓயாமல் நீங்கள் மற்றவரிடத்திலே அறிக்கை இட்டும் வீட்டிலே முடங்கி கிடந்து பயந்து எனக்கு வருகிறது, நான் எப்படி வெளியிலே தலை காட்ட முடியும், எனக்கு இந்த காரியம் நிறைவேறவில்லையே, எனக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையே, என்னுடைய கடன் பிரச்சனை தீரவில்லையே, என்னுடைய குழந்தைக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, திருமணம் என்னுடைய பிள்ளைக்கு இன்னும் ஆகலையே என்று கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவர் பிறந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. போதும் பிரியமானவர்களே, நாம் பயந்ததெல்லாம் போதும். இனி அப்படிப்பட்டதான நிகழ்வு ஒன்றும் நமக்கு ஏற்படாது. இயேசு உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்காக பிறந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பயந்த காரியமெல்லாம் போதும். வேலையிலே பயம், சரியாய் செய்யவில்லை என்றால் என்ன நடக்குமோ, தனியாக போவதற்கு ஒரு பயம், யாரும் இல்லையே எனக்கு ஆதரவு, நான் எப்படி தனியே செல்ல முடியும்? பிரியமானவர்களே,
அந்த ஆட்டு இடையர்கள் மந்தையை இராவிலே ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் ஒரு குளிருக்கு அவர்கள் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்திலே கர்த்தருடைய தூதன் வந்தார் என்று சொன்னால், இன்றைய நாளிலே நீங்கள் பயந்ததான அந்த காரியத்திலே கர்த்தருடைய தூதன் உங்கள் மத்தியிலே அவர் பிரகாசிப்பார். அவர் வந்து நிற்பார். பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலகரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். பயப்படாதே, சிறுமந்தையே பயப்படாதே. கர்த்தருடைய பிள்ளைகளே பயப்படாதிருங்கள். போதும், நீங்கள் பயந்த காரியமெல்லாம் போதும். இனி உங்களுக்கு பயமில்லை. ஏனென்று சொன்னால், என் அப்பன் இயேசு கிறிஸ்து உங்கள் இல்லத்திலே அவர் பிறந்திருக்கிறார். உங்கள் ஊழியத்திலே அவர் பிறந்திருக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலங்களிலே அவர் உங்களை காக்கும்படியாய் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்கிறதான அன்பு உள்ளங்களே, நீங்கள் எந்த காரியத்தில் பயந்து போயிருந்தீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்று நிறைவேற்றுவார். அப்படியே விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிப்பவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிப்போமா? கர்த்தர் என் பயத்தை போக்கிவிட்டார். சொல்லுங்களேன். இனி நான் ஆனந்த களிப்போடு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிரிப்போடு நாம் காணப்படுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய பயத்தை எல்லாம் கர்த்தர் எடுத்து விட்டார். இனி நமக்கு பயம் தேவையில்லை. எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் பயந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, என் பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே, வேலை கிடைக்கவில்லையே, தரித்திரனாய் இருக்கிறேனே, கடன் பிரச்சனையில் இருக்கிறேனே என்று நான் பயந்து கொண்டிருந்தேனே. ஆனால் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காய் நீர் பிறந்திருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இனி எனக்கு பயம் இல்லை, இனி எனக்கு சந்தோஷம்தான். ஆண்டவரே, இப்படிப்பட்டதான பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நான் இருக்கிறேன் என்று அவர்களை தைரியப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தினால வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.